வருகை தந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் இங்கு விசேடமாக சந்திப்பதனுடைய பிரதானமான நோக்கம் இந்த வடக்கு மாகாணத்தில் அதிகரித்து வருகின்ற இந்த வளங்களின் நுகர்வு மீதான சட்ட ரீதியற்ற செயற்பாடுகளும் அதனால் ஏற்படுகின்ற உயிர் சேதங்களும் தொடர்பாக பொறுப்பு வாய்ந்த வகையில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற தேவைக்காக இன்றைய தினம் இங்கு கூடியிருக்கின்றோம். இங்கு குறிப்பாக மணல் போன்ற கனிய வளங்கள் அதிகமாக இருக்கின்ற அதே நேரம் அவை சட்டவிரோதமாக அகழ்வுக்குட்படுத்தப்பட்டு பரிமாற்றப்பட்டு வருகின்ற சம்பவங்கள் அனைவரும் அறிந்தது. இந்த சம்பவங்கள் ஒரு எல்லையை தாண்டி மனித உயிர்களை காவு கொள்கின்ற நிலைமையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் கிளிநொச்சி பிரதேசங்களில் சில சகோதரர்கள் இதனூடாக உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தின் கொடிகாம பகுதியில் ஏற்கனவே ஒரு உயிர் காவு கொள்ளப்பட்டிருந்திருக்கின்றது. இதனை விட இந்த மணலை ஏற்றி செல்கின்ற அல்லது கனிய வளங்களை ஏற்றி செல்கின்ற வாகனங்களுடன் விபத்துக்குள்ளாகி அண்மையில் கூட ஒரு தாயும் ஒரு மகளும் இறந்த செய்தி யாழ் மாவட்டத்தில் மிகப்பெரிய துயரை ஏற்படுத்தி இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் கொடிகாமத்திலே ஒரு காவல் உத்தியோகத்தர் போலீஸ் அதிகாரி ஒருவரினுடைய உயிரானது காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இங்கு மாகாண மட்டத்தில் நாங்கள் கூடி ஒவ்வொரு புதிய தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். அந்த தீர்மானங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருப்பதோடு இன்றைய தினத்தில் அதனை விரிவாக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இவ்வாறான அனைத்து உயிரிழப்புகளும் விலை மதிக்க முடியாதவை. அவற்றுக்கு நாங்கள் சரியான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையில் தான் இன்றைய தினம் ஒரு உயர்மட்ட கலந்துரையாடல் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கௌரவ கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் துறை அமைச்சர் தலைமையிலான இந்த கூட்டத்தில் கௌரவ ஆளுநர் அவர்களும் இணைந்து அவர்களோடு எங்களினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய பிரதி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் மாவட்டங்களுக்கான அத்தியட்சகர்கள் அனைவரும் இணைந்து மேலதிகமாக 5 மாவட்டங்களினுடைய அரசாங்க அதிபர்கள் மற்றும் இந்த கனியவள திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் அனைவரும் உள்ளடங்கலாக இந்த கூட்டமானது இன்று இது ஒரு 6வது கூட்டமாக இந்த விடயம் தொடர்பாக நடந்திருக்கின்றது. இங்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் வளங்கள் மட்டுப்படுத்தப்பட்டவை, அவை சிறப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அவை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவது எவ்வாறு மோசடியோ அதே போல அது அதிகமான விலைக்கு விற்கப்படுகின்றது என்பதற்காக தவறான வழிகளில் பெற்று பயன்படுத்தப்படுவதும் மிக பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது கடந்த கால அனுபவங்களின் வழி எங்களால் அறியப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த உயிர் காவு கொள்ளுகின்ற இந்த ஒரு துறையாக இது மாறி இருப்பது உண்மையில் வடக்கு மாகாணத்தில் பாரிய துன்பியல் சம்பவமாக இருக்கின்றது. அதனை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்ற வகையில் இன்று சில தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் இந்த துறை சார்ந்த எங்களினுடைய தவிசாளர் சியாமன் இங்கு வருகை தந்திருந்த வேளையிலும் சில பொறிமுறைகள் உருவாக்கப்பட்டு அவையும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அந்த வகையில் உடனடியாக மேற்கொள்ளப்பட இருக்கின்ற சில செயற்பாடுகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது இந்த இரவு வேளைகளிலே இந்த மணலை ஏற்றி செல்வதற்கான கனிய வளங்களை ஏற்றி செல்வதற்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நிறுத்துவதற்கான முதற்கட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணத்துக்கு வேறு மாவட்டங்களில் இருந்து கனிய வளங்கள் கொண்டு வருவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவையும் தற்பொழுது தேவையா இல்லையா என்று பரிசீலிக்கப்பட்டு குறிப்பாக வடக்கு மாகாணத்துக்குள்ளேயே அந்த வளங்கள் இருப்பதனால் அதனை ஏனைய பிரதேசங்களில் இருந்து கொண்டு வருவதையும் நிறுத்துவதற்கு ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. பிரதானமான காரணம் வேறு பிரதேசங்களில் இருந்து பெற்றுக்கொள்கின்ற அனுமதிகளை வைத்துக்கொண்டு வடக்கு மாகாணத்தின் உள்ள பிரதேசங்களில் சட்டவிரோதமாக மணலை அகழ்ந்து அவற்றை கொண்டு வருவதன் வழியாக பல்வேறு வகையான வளச்சுரண்டல் இடம்பெறுகின்ற அதே நேரம் விபத்துக்கள் ஏற்படுகின்றது. அவற்றினை கேள்வி கேட்கின்ற மக்கள் அல்லது அவற்றினை கட்டுப்படுத்த முனைகின்ற உத்தியோகத்தர்களுக்கு மரணமானது பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்ற வகையினால் இந்த 2 விடயங்கள் மிக முக்கியமாக தீர்மானமாக எடுக்கப்பட்டதோடு 3ஆவதாக இந்த கனியவள திணைக்களம்
இதுவரை கொடுத்திருக்கின்ற அனுமதி பத்திரங்களை உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். அதாவது காவல்துறையினர், அரசு அதிபர்கள், கௌரவ ஆளுநர் செயலகம் போன்ற அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுக்கு உடனடியாக இப்பொழுது செயல்முறையில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய லைசன்ஸின் அந்த பத்திரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்ற பொழுது அது தெரியப்படுத்த வேண்டும். இதனூடாக என்ன நடைபெற முடியும் என்றால், எங்கு மண் அகல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு மணல் அகல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அது எந்த வழியினூடாக பயணம் செய்யப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் பொதுப்பரப்புக்கு வருகின்ற பொழுது மக்கள் அதில் தங்களையும் பங்குபடுத்தி இதற்கான ஒரு சிறந்த பொறிமுறையோடு செயற்பட முடியும். தனிய காவல்துறையினரால் மட்டும் இது கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல, அரசு துறையினராலும் மட்டும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய விடயம் அல்ல, மக்களினுடைய பங்கு பெற்றலோடு தான் இது சாத்தியம். ஆகவே அந்த மக்களுக்கு உண்மையான தரவுகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த பொறிமுறை இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் வழியாக மக்களும் ஒன்றிணைந்த வகையில் எங்களினுடைய வளங்களை பாதுகாக்கின்ற அதே நேரம் எங்களினுடைய விலை மதிப்பெற்ற உயிர்களையும் பாதுகாத்து சரியான விலையில் மக்களுக்கு இந்த வளம் சென்றடைவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நீண்ட கால அடிப்படையிலும் ஒரு பொறிமுறை உருவாக்குவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. மணல் தேவையானவர்கள், கனிய வளம் தேவையானவர்கள் அரசாங்க அதிபரிடம் அதை விண்ணப்பிக்க வேண்டும். அந்த அரசாங்க அதிபரோடு இணைந்து கனிய வள திணைக்களம் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் இணைந்த ஒரு குழுவினூடாக அது பரிசீலனை செய்யப்பட்டு அந்த பரிசீலனையின் அடிப்படையில் எவ்வளவு மண் எங்கிருந்து எடுக்கப்பட வேண்டும், எந்த வீதி வழியாக கொண்டு செல்லப்பட வேண்டும், அதற்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தினுடைய பதிவு அதிலே பதியப்பட்டு எந்த நேரத்துக்குள் எத்தனை நாட்களுக்குள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முறைமை உருவாக்குவது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் என்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டினுடைய சட்ட வரைவுகளுக்கும் நிறுவன விதிமுறைகளுக்கும் உட்பட்டு அவை பரிசீலிக்கப்பட்டு அவையும் அமுல்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த வளங்கள் வீணாக சுரண்டப்படுவதும் நீக்கப்படும். அத்தோடு அதனுடைய நுகர்வும் விநியோகமும் ஏற்படுத்துகின்ற இவ்வாறான சேதங்களை குறைக்க முடியும். மக்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் இந்த வளத்தினை கொண்டு சேர்க்க முடியும் என்கின்ற நோக்கத்தில் இவ்வாறான தீர்மானங்களோடு இன்றைய கூட்டமானது இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த செய்தி மக்களுக்கு சேர்க்கப்பட வேண்டும். மக்கள் இதனுடைய பிரதான பங்காளிகளாக மாறுகின்ற பொழுது மட்டும்தான் இந்த ஒரு மாஃபியா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஊழல் நிறைந்த இந்த கட்டமைப்பு ஆனது வெளிச்சத்துக்கு வந்து அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். நீண்ட காலத்தில் இந்த வாகனங்கள் GPS கருவிகள் பொருத்தப்படுவதன் ஊடாக நிகழ்நிலை கண்காணிப்பும் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கின்றது. எங்களினுடைய அரச திணைக்களம் ஏற்கனவே இதற்காக ஒரு செயலி எப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அது இன்னும் 2-3 மாதங்களில் அமுலுக்கு வரும் என ஏற்கனவே தவிசாளர் அவர்கள், இந்த திணைக்களத்தின் தவிசாளர் யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது கௌரவ ஆளுநர் முன்னிலையில் அதை தெரிவித்திருந்தார். அதுவும் வந்த பின்னர் பெரும்பாலும் 2027 என்பது ஒரு இலத்திரனியல் மயப்படுத்தப்பட்ட, எண்ணியல் மயப்படுத்தப்பட்ட பொறுகை நடைமுறைகளின் ஊடாக விநியோகம் மேற்கொள்ளுகின்ற ஒரு பொறிமுறையை இலங்கை முழுவதும் கொண்டு வரும் என்கின்ற செய்தியையும் இந்த இடத்திலே வினயமாக கூறிக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.